சென்னையில் 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களின் கைதை கண்டித்துள்ளார் தவேக தலைவர் விஜய். அவர் என்ன கூறியிருக்கிறார் பார்க்கலாம். தங்களின் பணியை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது, கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம்பளத்தை குறைக்கக்கூடாது ஆகிய 3 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடங்கினர். ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் மக்கள் சிரமத்துக்குள்ளாவதாகவும் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லுமாறும் காவல்துறை போராட்டக்காரர்களை சட்டத்திற்கு உட்பட்டு முறையாக கைது செய்யுமாறும் உத்தரவிட்டது. இதனையடுத்து 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை இரவில் கைது செய்துள்ளது தமிழக காவல்துறை. இதற்கு நடிகரும் தவேக தலைவருமான விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது, தங்களின் உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு கண்டனம். குண்டுக்கட்டாக இழுத்துச் சென்று கைது செய்தபோது பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கம் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளன. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கையை பார்க்கும்போது மனசாட்சியுள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியையும் சிகிச்சையையும் உடனடியாக வழங்கி அவர்களின் உடல்நலத்தை காக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களின் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத வகையிலும் எவ்வித உதவிகளும் கிடைக்காத வகையிலும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அடைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் என தேச விரோதிகளா? ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதளவேனும் இருக்கிறதா? இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்த்தால் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோலாட்சிதான் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்றச் சொல்லி தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். அதை ஏன் இன்னும் நீங்கள் நிறைவேற்றவில்லை? அப்படி கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள்? அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுவதற்கு மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என விஜய் தெரிவித்துள்ளார்.